ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பரான 5 த்ரில்லர் மூவிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 5வதா இருக்கிற படம் 2023ல ரிலீஸ் ஆன கில்லர் புக் கிளப். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 4.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸரை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அது கொஞ்சம் தப்பா போய் அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம இவங்களுக்குள்ளேயே பேசி இதை அப்படியே மறைச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த குரூப்ல இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பசங்க இவங்க எல்லாரையும் மாஸ்க் போட்ட ஒருத்தன் யாரோ ஒருத்தன் தேடி தேடி கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ யார் அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆளு, அவன் ஏன் இவங்க எல்லாரையுமே சாவடிக்க ஆரம்பிக்கிறான், அவங்கிட்ட இருந்து கடைசியில யார் யாரெல்லாம் தப்பிச்சாங்க, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. மெயினா படத்துல வரக்கூடிய அந்த மாஸ்க் போட்டுட்டு வரான்ல, அவன் சாவடிக்கிற அந்த சீன்ஸ்லாம் படத்துல ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை ட்ரை பண்ணாதீங்க, தனியாவே பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதான் இருக்கிற படம் 2010ல ரிலீஸ் ஆன பிரதர்ஹுட். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல ஒரு குரூப் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நம்ம ராபரி அடிக்கிற மாதிரி சும்மா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா போன இடத்துல அது தப்பா போய் இவங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த அடிபட்டுச்சுல அவனை இவங்க கடைசியில காப்பாத்துனாங்களா இல்லையா, இவங்க எல்லாருக்கும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரியாவே இருந்துச்சு. படத்தை பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய அந்த கன் ஷாட் சீக்வன்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படம் எங்கேயும் நமக்கு போர் அடிக்கல. ஸ்டார்டிங்ல இருந்தே த்ரில்லிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. 3வதா இருக்கிற படம் 2023ல ரிலீஸ் ஆன சா எக்ஸ். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாரு. அவருக்கும் கேன்சர் இருந்திருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் ஃபுல்லாவே குணமாயிடுச்சு. உனக்கு இது எப்படி குணமாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போய் நீயும் ட்ரீட்மெண்ட் பண்ணு, அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தனா உனக்கும் இது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. ஆனா ஒரு தருணத்துல நம்மள ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இந்த மாதிரி ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் பழி வாங்கினாரு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. சா மூவி சீரிஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு. படத்துல ரத்தம் தெறிக்கிற மாதிரியான பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த படத்துல வயசான அந்த தாத்தா மாதிரி வருவார் பாத்தீங்களா, அவரு தாங்க ஹீரோ. அவர் பண்ற சம்பவங்கள்லாம் சா மூவி பிரான்ச்சைஸை பார்த்த எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரி, இந்த படம்லாம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. படம் செம்மையா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. வேற லெவலான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. லிஸ்ட்ல 2வதா இருக்கிற படம் 2005ல ரிலீஸ் ஆன ரெட் ஐ. IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஊருக்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அங்க இவங்களுடைய ஃபிளைட் வந்து கொஞ்ச நேரம் டிலேவா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா பேசுறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபிளைட்டுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய சீட் இருக்கு பார்த்தீங்களா,
அதுக்கு பக்கத்து சீட்டு தான் அந்த ஆளுடைய சீட்டாவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தருணத்துல அந்த ஆள் பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயினுடைய அவங்க அப்பாவோட பர்ஸ் எடுத்து வச்சு நம்ம ஹீரோயின கொஞ்சம் கொஞ்சமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு? நம்ம ஹீரோயின் இப்போ இவன்கிட்ட இருந்து எப்படி அந்த ஃப்ளைட்ல இருந்து தப்பிச்சு அங்க இருந்து நல்லபடியா வெளிய வர போறாங்க? அவங்க அப்பாவையும் இவன்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோயின் காப்பாத்த போறாங்க? அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே இருக்கும். இந்த படத்துல நம்ம ஹீரோயின மிரட்டுறாரு பார்த்தீங்களா? அந்த கேரக்டர்ல நம்ம சிலியன் மர்ஃபி தான் நடிச்சிருப்பாரு. படத்த பாருங்க. படம் செம்ம த்ரில்லிங்கா பயங்கரமா இருக்கும். வேற லெவலான வெறித்தனமான செம்மையான ஒரு சீட் டச் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் தமிழ் டப்ல தான் இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்கலன்னா, கண்டிப்பா இந்த படத்த எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டா இருக்கிற படம் 2023ல ரிலீஸ் ஆன டு கேட்ச் எ கில்லர். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. படத்துல ஒரு பயங்கரமான ஒரு கில்லர் ஒருத்தன் இருப்பான். அவன் நெறைய பேர வரிசையா கொன்னுகிட்டே இருக்கான். ஸோ அந்த கில்லர் யாரு அப்படின்றத கடைசியில தேடி கண்டுபிடிச்சு, அவன என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. படத்த பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இன்ட்ரஸ்டிங்கா, எங்கேஜிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. படத்துல நம்ம ஹீரோயின் அந்த துப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிற, அந்த டிடெக்டிவ் பண்ற அந்த சீன்ஸ்லாம் படத்துல ரொம்ப சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே செம்ம இன்ட்ரெஸ்டாவே போகும். சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. படம் நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்ப கூட டைம் இருக்கு. கண்டிப்பா இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 த்ரில்லர் மூவிஸுமே சூப்பரா இருக்கும். எல்லா படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.